அன்பின் பொருட்டு எழும் தன்னம்பிக்கைக்கு அசாத்திய பலம் உண்டு. நம் நேசத்துக்குரியவர்களுக்காக முனைப்போடு நாம் செய்யும் ஒரு காரியம் பாராட்டுகளையும் வெற்றிகளையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும். இது நம்மால் முடியாது. இந்த எண்ணம்தான் பலரின் வெற்றிகளுக்கு பெரிய முட்டுக்கட்டை. எந்த வேலையையும் ஒரு கை பார்த்து விடுவோம் என்று நினைப்பவர்களும், இதை நாம ஈஸியா செஞ்சுடுவோமே என்று தங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களும் தான் வாழ்வில் முன்னேறி போய்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில் முடியும் என்கிற வார்த்தை மகத்தான சக்தி படைத்தது. அந்த எண்ணம் தான் பல விஞ்ஞான அற்புதங்களையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் சாத்தியமாக்கி இருக்கிறது. அதிலும் ஓர் அன்பின் பொருட்டு எழும் தன்னம்பிக்கைக்கு அசாத்திய பலம் உண்டு. நம் நேசத்துக்குரியவர்களுக்காக முனைப்போடு நாம் செய்யும் ஒரு காரியம் பாராட்டுகளையும் வெற்றிகளையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும். அமெரிக்காவில் நடந்த ஓர் உண்மை சம்பவம் இதற்கு நல்ல உதாரணம். அமெரிக்காவில் உள்ள அயோவா மாகாணம் டே மொய்னே நகரம். அங்கே ஓர் இசை ஆசிரியர் இருந்தார். பள்ளி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் வருமானத்துக்காக சில மாணவர்களுக்கு வீட்டில் வைத்து பியானோ சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அவர் பெயர் மைல்ட்ரெட் ஹானர். பியானோ கற்றுக்கொள்ள அவரிடம் வந்து சேர்ந்தான் ஒரு மாணவன். பெயர் ராபி, 11 வயது. சில ஆசிரியர்களுக்கு சில மாணவர்களை பார்த்தாலே பிடித்து போகும். இவன் ஜம்முன்னு வருவான் என்று கணித்து விடுவார்கள். சில மாணவர்களை பார்த்தாலே இது தேராத கேஸ் என்று தோன்றிவிடும். மைல்ட்ரெட்டுக்கு ராபியை பார்த்ததும் இரண்டாவது எண்ணம் தான் வந்தது. சோர்ந்து போன, அழுதுபடியும் எதிலும் ஆர்வமில்லாத இறுகி போன முகம். ஆசிரியர் மைல்ட்ரெட்டுக்கு இவனை ஏன் பியானோ கற்றுக்கொள்ள அனுப்பினார்கள் என்று தோன்றியது. இத்தனைக்கும் அவனை வகுப்பில் சேர்ப்பதற்கு பெற்றோர் யாரும் வரவில்லை. அவன் அம்மா ஒரு சிங்கிள் மதர், யாரிடமோ சொல்லித்தான் அனுப்பி வைத்திருந்தார். எப்போதாவது ராபியை அழைத்து போக வகுப்புக்கு வெளியே தன் பழைய காருக்கருகில் காத்திருப்பார் அந்த பெண்மணி. எப்போது மைல்ட்ரெட்டை பார்த்தாலும் தூரத்திலிருந்து லேசாக புன்னகைத்து தலையை அசைப்பார். அவ்வளவுதான். ஆசிரியர் மைல்ட்ரெட் நினைத்தபடியே ராபி பியானோ கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை. ஆசிரியர் சொல்வதை செய்வான். மேற்கொண்டு தானாக எதையாவது செய்வதோ கேள்விகள் கேட்பதோ இருக்காது. சில மாணவர்கள் இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லித்தர மாட்டாரா என்று ஆசிரியரை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருப்பார்கள். ராபியோ வகுப்பு முடிந்ததும் வீட்டுக்கு ஓடுவதிலேயே குறியாக இருந்தான். ஆனால் ராபியின் அம்மா மட்டும் அவனை பியானோ வகுப்புக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டிருந்தார். ஒரு நாள் மைல்ட்ரெட் சொன்னாரு, இதோ பாரு ராபி, நீ ரொம்ப மெதுவா கத்துக்கிற. உன்னை விட சின்ன பசங்கள்லாம் அடுத்தடுத்த லெசன்ஸுக்கு போய்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு ஸ்லோவா கத்துக்கிட்டா பெரிய பியானோ ஆர்டிஸ்டா வர முடியாதுப்பா. நோ மிஸ் ஹானர், எங்க அம்மாவுக்கு நான் பியானோ வாசிக்கணுங்கிறது பெரிய கனவு. ஒரு நாள் நான் அவங்களுக்கு வாசிச்சு காமிப்பேன். அவங்க காதார கேட்பாங்க. இப்படியே பல வாரங்கள் ஓடின. ஒரு நாள் ராபி வகுப்புக்கு வரவில்லை. சரி, பையனுக்கு உடம்புக்கு சரியில்லாம இருக்கும் போல, அடுத்த வகுப்புக்கு வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று இருந்து விட்டார் மைல்ட்ரெட். அவர் நடத்துவது வாரத்துக்கு 3 வகுப்புகள். அடுத்த வகுப்புக்கும் அவன் வரவில்லை. அதற்கடுத்த வகுப்புக்கும் அவனை ஆளை காணவில்லை. அதுவரை ராபி பியானோவில் சில அடிப்படைகளை மட்டுமே கற்றிருந்தான். லேசாக வாசிக்க வரும், அவ்வளவுதான். அதுவும் பிசிறில்லாமல் இருக்காது. சரி, நம்பிக்கையில்லாத மாணவன் வகுப்பை பாதியில் விட்டதும் கூட ஒரு வகையில் நல்லதுக்குத்தான் என்று இருந்து விட்டார் மைல்ட்ரெட். ஆசிரியர் மைல்ட்ரெட்டுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவருடைய மாணவர்களை கொண்டு நகரில் ஒரு பியானோ நிகழ்வை கான்சர்ட் நடத்த சொல்லி இருந்தது நகர நிர்வாகம். இது தொடர்பாக இசை ஆசிரியர் மைல்ட்ரெட் பத்திரிகைகளில் தன் முன்னாள் இந்நாள் மாணவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்தார். தனிப்பட்ட முறையிலும் தன் மாணவர்களுக்கு கடிதம் எழுதினார். இசை ஆசிரியர் வெளியிட்ட அறிவிப்பை ராபியும் பார்த்தான். அன்று மாலை ஆசிரியர் மைல்ட்ரெட்டுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. மறுமுனையில் ராபி பேசினான். குட் ஈவினிங் மிஸ் ஹானர், உங்க அறிவிப்பை பார்த்தேன். நானும் அந்த கான்சர்ட்ல கலந்துக்கிறேன் மிஸ். ஒரு கணம் இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திகைத்து போனார் ஆசிரியர் மைல்ட்ரெட். பிறகு எச்சிலை விழுங்கிக் கொண்டு மெல்ல பேசினார். இதோ பாரு ராபி, இது பெரிய கான்சர்ட். நல்லா ப்ரொஃபஷனலா ட்ரெயினான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அன்னைக்கு பியானோ வாசிக்க போறாங்க. உனக்கு பேசிக்ஸுக்கு மேல கொஞ்சம் தெரியும். நடுவுல பெரிய பிரேக். நீ கிளாஸுக்கே வர்றதில்ல. எப்படி நீ சுத்தமா வாசிப்ப? இல்லை மிஸ் ஹானர், எங்க அம்மாவோட கனவு மிஸ். பிளீஸ். குரல் தழுதழுக்க கெஞ்ச ஆரம்பித்து விட்டான் ராபி. அன்றைக்கு என்னென்னவோ சொல்லி சமாளித்து தொலைபேசியை வைத்து விட்டார் ஆசிரியர். அடுத்த நாள் வீட்டுக்கே வந்து விட்டான் ராபி. காலில் விழாத குறையாக கெஞ்சினான். வேறு வழியில்லாமல் நிகழ்வில் அவன் பெயரையும் சேர்ப்பதாக ஒப்புக்கொண்டார் மைல்ட்ரெட். நிகழ்ச்சி நிரலில் கடைசியாக அவன் பெயரை போட்டார். பியானோ இசை நிகழ்வு நகரில் இருந்த ஒரு ஹைஸ்கூல் விளையாட்டரங்கில் நடந்தது. மாணவர்களின் பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் என பெரிய கூட்டம் திரண்டிருந்தது. ஒவ்வொருவராக பியானோ வாசிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொன்றுக்கும் பார்வையாளர்களிடமிருந்து கைத்தட்டல்கள். நேரமாக ஆக இசை ஆசிரியருக்கு பயம் அதிகமானது. எல்லோரும் நன்றாக வாசிக்கிறார்கள். ராபி என்ன செய்ய காத்திருக்கிறானோ? பேசாமல் அவனை பியானோ வாசிக்க வேண்டாம் என்று சொல்லிவிடலாமா? சின்ன பையன், அவன் மனம் என்ன பாடுபடும்
இரண்டு விதமான மனநிலை அவருக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. கடைசியாக ராபியின் பெயர் ஒலிபெருக்கியில் அறிவிக்கப்பட்டது. கசங்கிய சட்டை, கலைந்த தலை சகிதமாக அவன் மெல்ல நடந்து வந்து மேடையில் ஏறினான். பியானோவுக்கு முன்பாக அமர்ந்தான். தன் விரல்களை பியானோ கட்டைகளின் மேல் வைத்தான். மெதுவாக அவன் விரல்கள் அசைய ஆரம்பித்தன. கூட்டம் மொத்தமும் மௌனத்தில் உறைந்திருந்தது. அன்றைக்கு அவன் வாசிக்க எடுத்துக்கொண்டது பிரபல இசை மேதை மொசார்ட்டின் முக்கியமான ஓர் இசை என்பார்கள். அந்த இசைக்கோவையில் பியானோவை இசையை மட்டும் வாசித்தான் ராபி. ஆசிரியர் ஆச்சரியப்பட்டு போனார். இதை எப்படி இவன் தேர்ந்தெடுத்தான்? முழுவதுமாக வாசித்து விடுவானா? அரங்கில் இருக்கும் இசை விமர்சகர்கள் நாளை பத்திரிகைகளில் என்ன எழுதுவார்களோ என்றெல்லாம் பதற்றமடைந்தார். அவர் பதற்றப்படும் அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை. ராபியின் விரல்கள் பியானோ கட்டைகளின் மேல் நடனமாடின. அதிலிருந்து எழுந்த இசை எல்லோரையும் மயக்குவதாக இருந்தது. பியானோவிலிருந்து உருகி வழிந்தது இசை. அரங்கமே ஒரு துளி அசைவில்லாமல் ராபியின் இசையை கேட்டுக்கொண்டிருந்தது. 6 நிமிடங்கள் 30 வினாடிகள். அந்த கணத்தில் இசை மேதை மொசார்ட்டே வந்து இசைத்தது போல பரவசத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் பார்வையாளர்கள். ராபி வாசித்து முடித்ததும் அத்தனை பேரும் எழுந்து நின்று கைத்தட்டியதில் அரங்கமே அதிர்ந்தது. இப்படி ஒரு இசையை இந்த வயசுல ஒரு பையன் வாசிப்பான்னு நாங்க நினைச்சே பார்க்கல. வந்தவர்கள் எல்லாம் பாராட்டி தள்ளினார்கள். எல்லோரும் போன பிறகு ஆசிரியர் மைல்ட்ரெட் கேட்டார், ராபி, எப்படி உன்னால இவ்வளவு பிரமாதமா வாசிக்க முடிஞ்சது? அது ஒண்ணும் இல்லை மிஸ் ஹானர். எங்க அம்மாவுக்கு நான் பியானோ வாசிச்சு கேட்கணும்னு ஆசை. அவங்களுக்கு கேன்சர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க. அவங்களுக்கு பிறவிலேயே காது கேட்காது. அதனாலேயே நான் என்ன வாசிச்சாலும் அவங்களுக்கு எங்க கேட்க போகுதுன்னு அசட்டையா இருந்துட்டேன். இப்போ நான் வாசிச்சா அவங்களால எங்க இருந்தாலும் கேட்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன மேலும் தேட வச்சது, கத்துக்க வச்சது, வாசிக்க வச்சது. அவன் சொல்ல சொல்ல அவன் தோள்களை இறுக பிடித்தபடி கேட்டுக்கொண்டிருந்தார் ஆசிரியர் மைல்ட்ரெட். அவர் கண்களில் லேசாக கண்ணீர் திரள உள்ளுக்குள் ராபி வாசித்த மொசார்ட்டின் இசை திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டிருந்தது. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, நம்ம பியூசுரா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.